வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. ஆப்டமன் பகுதியில் என்னென்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆப்டமன் மூலமா என்னென்ன நோய்களை நம்ம குணப்படுத்த முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அப்டமன் பகுதியில் என்னென்ன வேலை நடக்குதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்ம ஆப்டமன் பகுதியில இருந்து தான் நமக்கு பசிங்கிற உணர்வு நமக்கு தோணுது. அப்படி பசின்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உணவை வாயின் மூலமா சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ வாயில இருக்கிற உணவை வயிற்றுக்கு உள்நோக்கி உள்ள இழுக்கிறதும் ஆப்டமனுடைய வேலையால தான் நடக்குது. அப்படி உள்ள இழுத்து செரிச்சு அந்த செரிமானத்திலிருந்து சக்தியை கிரகிக்கிறதும், சக்தியை கிரகிச்சதுக்கு அப்புறமா அந்த உணவுடைய தேவையில்லாததை கழிவாக்கி அந்த கழிவை பெருங்குடல் மூலமா வெளியே தள்ளுறதும் ஆப்டமன் பகுதியில தான் நடக்குது. இப்படி செரிமான மண்டலத்தின் வேலையையும் கழிவு நீக்கத்தின் வேலையையும் ஆப்டமன் பகுதியிலிருந்து தான் நடக்குது. இது மட்டும் இல்லைங்க, இந்த சக்தி நம்ம சாப்பிட்ட உணவுல சக்தியை கிரகிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி கிரகிச்ச அந்த சக்தியை நம்மளுடைய தசைகளின் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்பின் வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்துறதும் இந்த ஆப்டமன் பகுதியிலிருந்து தான் நடக்குது. இப்படி செரிமான மண்டலத்தின் வேலையையும் கழிவு நீக்க மண்டலத்தின் வேலையையும் இனப்பெருக்க மண்டலத்தின் வேலையையும் இங்க இருந்து தாங்க நடக்குது. இப்போ அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய கவலை, பயம், விரக்தி, சோகம், இத மாதிரியான நெகட்டிவான உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளுடைய ஆப்டமன் பகுதியை தான் பாதிக்குது. இப்படி பாதிச்ச இந்த உணர்ச்சிகள் ஆப்டமன்லேயே தங்கி நம்மளுடைய உடலில் ஒரு தீய விதமான ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு நம்மளுடைய உடலுக்கு பயங்கரமான கொடுமையான நோய்களை உருவாக்குறதும் இந்த ஆப்டமன் பகுதியிலிருந்து தான் உருவாகுது. இது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாகவே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான தகவல். இந்த தகவலின் மூலம் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயிறு நல்லா இருந்தா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். எனவே என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வயிற்றை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும்.